வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூலங்களை நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது தி 5 AM கிளப் அப்படிங்கிற புத்தகத்தோட தமிழாக்கத்திலிருந்து எடுத்த சில பகுதிகள். இது ஒருத்தரோட வாழ்க்கைய மொத்தமா எப்படி மாத்தலாம்னு சொல்ற ஒரு கதை. சரி. நம்மளோட நோக்கம் என்னன்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு பழக்கம்தானா, இல்ல அது வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு தத்துவமான நாம சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் புத்தகம் மாதிரி வெளியில தெரியலாம். ஆனா அதுக்கு மேல ரொம்ப ஆழமானது. ஓ, சொல்லப்போனா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு மிக மோசமான நெருக்கடிக்கு இது ஒரு தீர்வா முன்வைக்கப்படுது. சரி. அப்போ கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுல 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஆமா, 3 பேரு. ஒருத்தர் ஒரு காலத்துல ரொம்ப வெற்றிகரமா இருந்த ஒரு தொழிலதிபர். ஆனா இப்ப அவரோட வாழ்க்கை ஒரு மாதிரி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு மனசுடைஞ்சு போயிருக்கிறார். அடேங்கப்பா. சரி, 2வது கதாபாத்திரம். அவங்க ஒரு கலைஞர். அவரால தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்த முடியலன்னு ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காங்க. ஓகே. அப்போ இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனக்காக காத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அந்த சமயத்துல தான் ஒரு கருத்தரங்குக்கு போறாங்க. அந்த கருத்தரங்க நடத்துறவர் பெயர் ஸ்பெல் பைண்டர், ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர். அங்கதான் நம்மளோட 3வது கதாபாத்திரம் வராரு. ஆமா, ஒரு மர்மமான நபர். பாக்குறதுக்கு ஒரு வீடு இல்லாதவர் மாதிரி இருக்கிற ஒருத்தர். இந்த 3 பேரும் சந்திக்கிறதுல இருந்து தான் கதையே தொடங்குது. சரி, முதல்ல அந்த கருத்தரங்குல என்ன நடந்ததுன்னு வேகமா பாத்திரலாம். கண்டிப்பா. அந்த கருத்தரங்கு தான் இந்த கதைக்கான அடித்தளம். மேடையில 80 வயசான ஸ்பெல் பைண்டர் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. உங்க திறமைகளை முழுசா வெளிப்படுத்தாம சாகறதுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு சொல்றாரு. ஆமா, சும்மா ஒரு சராசரி வாழ்க்கைய வாழாதீங்க, ஒரு சரித்திர நாயகனா வாழுங்கன்னு எல்லாரையும் உத்வேகப்படுத்துறாரு. அவரோட பேச்சோட மைய கருத்து என்ன? அது ரொம்ப சுவாரஸ்யமானது. மகத்துவம்ங்கிறது பிறப்பால வர்றதில்ல. நாம உருவாக்குறது. ஆமா, அத நாம தான் உருவாக்கணுங்கிறது தான் அது. இப்போதைய சமூகம் நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களால நிறைஞ்சிருக்கணும். கடின உழைப்பை விட சொகுசான வாழ்க்கைக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. அதாவது கஷ்டங்கள் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும்னு அழுத்தமா சொல்றாரு. கரெக்ட். அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றாரு இல்லையா? ரோசா பார்க்ஸ், மைக்கேல் ஆஞ்சலோ பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆமா. அப்புறம் எழுத்தாளர் ஸ்டீவன் கிங் தன்னோட முதல் நாவலை எழுதி முடிச்சிட்டு குப்பையில வீசிட்டார்னோ, அது அவரோட மனைவி தான் எடுத்து காப்பாத்துனாங்கன்னு சொல்றார். விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறார். ம். இது இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய தத்துவத்தோட இணையுது. அதாவது சுகமான, பலவீனமான, கவனச்சிதறல் நிறைந்த மக்களின் கலாச்சாரத்தை நாம நிராகரிக்கணும். ஓகே. சுலபமான வாழ்க்கை தான் சந்தோஷம்னு ஒரு பொய்யான நம்பிக்கை நமக்கு விற்கப்பட்டிருக்குன்னு அவர் வாதிடுறார். உங்க வசதியான வட்டத்தை விட்டு வெளியே வந்தாதான் எதையாவது சாதிக்க முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்படி அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான திருப்பம் நடக்குது. ஆமா. அவருக்கு பயங்கரமா இருமல் பேசிட்டு இருக்கும் போதே மேடையில சரிஞ்சு இறந்து போயிடுறார். மொத்த கூட்டமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுது. அந்த அதிர்ச்சியான தருணம் தான் அடுத்த கட்டத்துக்கு கதை கொண்டு போகுது. ஆமா, அந்த குழப்பத்துக்கு பிறகு நம்ம தொழிலதிபரும் கலைஞரும் என்ன நடந்துச்சுன்னு புரியாம தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம 3வது ஆள் வராரு. ஆமா, அந்த வீடில்லாதவர் மாதிரி தோற்றமளிச்ச நபர் அவங்க பக்கத்துல உட்கார்றார். அவரோட தோற்றம் ரொம்ப முக்கியமானது. கலஞ்ச தலை, கிழிஞ்ச சட்டன் இருக்கார். ஆனா ஒரு முரண்பாடா அவரு கையில ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு தனித்துவமான வாட்ச் இருக்கு. ஓ சரி. ஒரு தொழிலதிபரா நம்ம கதாநாயகர் அதை கவனிச்சுடுறாரு. அப்போவே அவருக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அப்போதான் அந்த மர்ம நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பெயர் ரைலி. அவர் ஒரு கோடீஸ்வரர். ஸ்பெல் ஃபைண்டரோட போதனைகளால தான் தானும் ஜெயிச்சேன்னு சொல்றார். தன்னோட வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு தீவிரமான காலை பழக்கம் தான் சொல்றார். இப்போ நாம கதையோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். அதுதான் 5 AM கிளப். காலை 5 மணி சங்கம். ஆமா, ராய்லியே ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறார். விடியலுக்கு முந்தைய 1 மணி நேரத்தில்தான் கதாநாயகர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நீங்க உங்க நாளை எப்படி தொடங்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட தரத்தையே தீர்மானிக்கணும்னு சொல்றாரு. இத விளக்க அவர் ஒரு வரைபடத்தை காட்டுறார். அதுல 4 உள் சாம்ராஜ்யங்கள், அதாவது இன்னர் எம்பயர்ஸ் பத்தி பேசுறார். சரி. மனநிலை, இதய நிலை, ஆரோக்கிய நிலை, அப்புறம் ஆன்ம நிலை. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கார்ப்பரேட் வார்த்தைகள் மாதிரி இருக்கு. இதுல உண்மையாவே ஏதாவது விஷயம் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. தடவை கேட்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. சுய முன்னேற்றம்னா வெறும் கடினமா உழைக்கிறது மட்டும் இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது ஒரு முழுமையான அணுகுமுறை. உதாரணத்துக்கு மனநிலைனா உங்க சிந்தனை, கவனம். ஆரோக்கிய நிலைனா உங்க உடல் நலம். இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஆமா. ஆனா இதய நிலைனா என்ன?
அது உங்களோட உணர்ச்சி நல்வாழ்வு, நன்றி உணர்வு, மன்னிக்கிற குணம், மத்தவங்க மேல அன்பு செலுத்துறது. உங்க உணர்ச்சிகள் உங்கள ஆளாம நீங்க அத ஆளணுங்கிறது தான் இதய நிலை. ஓகே, இது ஒரு புது கோணமா இருக்கு. அப்போ ஆன்ம நிலைனா? ஆன்ம நிலைங்கிறது உங்க ஆன்மீக பகுதி. நீங்க யாருங்கிறத உணர்றது, உங்களோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது, தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யறது, இயற்கையோட இணையறது, இதெல்லாம் ஆன்ம நிலைய வளர்க்கும். சரி. இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் நீங்க தினமும் காலையில கவனிச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை அசாதாரணமா மாறும்ங்கிறது தான் ரேலியோட வாதம். சரி, இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் ஒரே நேரத்துல, அதுவும் காலையில எழுந்ததும் எப்படி வளர்க்கிறது? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுக்கு தான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு யோசனை வருது. என்னது? அதுதான் 20-20-20 ஃபார்முலா. உங்க நாளோட முதல் 1 மணி நேரத்தை, அதாவது காலை 5 மணிலிருந்து 6 மணி வரை வெற்றி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. விக்ட்ரியாவா? ஆமா. இந்த 1 மணி நேரத்தை 3 20 நிமிட பகுதிகளை பிரிக்கணும். ஓகே, இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. அந்த முதல் 20 நிமிஷத்துல என்ன செய்யணும்? முதல் பகுதி இயக்கம், அதாவது மூவ். காலை 5 மணிலிருந்து 5:20 வரை எழுந்ததும் தீவிரமான உடற்பயிற்சி செய்யணும். நல்லா வேர்க்கணும். மெதுவான யோகா மாதிரி இல்ல? இல்லவே இல்ல. உங்க இதய துடிப்பை அதிகப்படுத்தணும். இப்படி செய்யும்போது உங்க மூளையில டோபமைன், செரோட்டோனின் போன்ற மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்கள் சுரக்கும். இது நாள் முழுதும் உங்களை உற்சாகமா வைக்கும், உங்க மன அழுத்தத்தையும் குறைக்கும். அப்போ நாள் தொடங்கும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிக்கிறோம். சரி, அடுத்த 20 நிமிஷம் 5:20 5:40 வரை. இரண்டாவது பகுதி சிந்தனை, அதாவது ரிஃப்ளெக்ட். இது உங்க இதய நிலைக்கும் ஆன்ம நிலைக்குமானது. இந்த நேரத்துல நீங்க தியானம் செய்யலாம், உங்க டைரியில எழுதலாம், இல்லனா அன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு திட்டமிடலாம். உலகத்தோட சத்தம் உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள அமைதியையும் நன்றியுணர்வையும் தெளிவையும் உருவாக்குறது தான் இதோட நோக்கம். ஆறுமை. அப்போ கடைசி 20 நிமிஷம்? மூணாவது பகுதி வளர்ச்சி, க்ரோ. 5:40 6 மணி வரை. இது உங்க மனநிலைக்கானது. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது கத்துக்கணும். புத்தகம் படிக்கிறது மாதிரி. ஆமா, ஒரு புத்தகம் படிக்கலாம், பயனுள்ள ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்ல உங்க இலக்குகளை பத்தி படிக்கலாம். மத்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க அறிவை வளர்த்துக்கிறீங்க. இந்த 20-20-20 ஃபார்முலாவை தினமும் செஞ்சா நீங்க யாராலும் வெல்ல முடியாத சக்தியா மாறுவீங்கன்னு புத்தகம் சொல்லுது. கரெக்டா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் கதை ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. இதையெல்லாம் விளக்கி சொன்ன அந்த கோடீஸ்வரர் அவங்களுக்கு ஒரு நம்ப முடியாத வாய்ப்பை கொடுக்கறாரு. ஆமா, மொரிஷஸ்ல இருக்கிற தன்னோட கடற்கரையோர மாளிகைக்கு அவங்கள அழைக்கிறார். தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கத்துத்தரேன்னும், விமானம், தங்குமிடம்னு எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. ஆமா, அது ஒரு குரு வைக்கிற பரீட்சை மாதிரி. அடுத்த நாள் காலையில சரியா 5 மணிக்கு கருத்தரங்கு நடந்த இடத்துக்கு வரணும். இத அவங்களோட அர்ப்பணிப்பை சோதிக்கிற முதல் படி. ஆமா. ஒரு வீடில்லாதவர் மாதிரி தெரிஞ்சவர் திடீர்னு தனியார் ஜெட்ல மொரீஷியஸ்க்கு கூப்பிடுறாருன்னா ஏன் முதல் எண்ணம் இது ஏதோ மோசடின்னு தான் இருக்கும். அவங்க ஏன் இதை நம்பணும்? சரியான கேள்வி. தொழிலதிபருக்கு இயல்பாவே சந்தேகம் வருது. அந்த ஆள் ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியறார். அப்புறம் ஆனா அவர் ஏற்கனவே வாழ்க்கையோட விளிம்புல இருக்காரு. இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இது ஒருவேளை ஒரு வாய்ப்பா இருக்கலாம்னு நினைக்கிறார். கலைஞருக்கு கலைஞருக்கோ இது தன்னோட படைப்பாற்றலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும்னு தோணுது. அதனால 2 பேரும் ஒரு தயக்கத்தோட சம்மதிக்கிறாங்க. இந்த முடிவு தான் அவங்க வாழ்க்கைய மாத்துது. பழைய தர்க்க ரீதியான சிந்தனைகளை விட்டுட்டு நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. மாற்றத்தை நோக்கிய முதல் படியே அந்த நம்பிக்கை தான். அடுத்த நாள் காலையில 4:49 மணிக்கு 2 பேரும் சந்தேகத்தோட அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. அவர் வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான தருணம். மத்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது சொன்ன நேரத்துக்கு வரதுங்கிறதே முதல் வெற்றி தான். சரியா 5 மணிக்கு பளபளன்னு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து நிக்குது. ஓ! அதுல இருந்து வெள்ளை சீருடையில ஒரு டிரைவர் இறங்கி ரேணிக்காக தான் அவங்கள கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்றார். அப்பதான் அவங்களுக்கு உண்மை தெரியுது. ஆமா, ரைலி உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர்னும் அந்த வீடில்லாதவர் வேஷம் போட்டது அவங்களோட குணத்தை சோதிக்கிறதுக்கு தானும் புரியுது. இந்த உருமாற்றம் ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு. கிழிஞ்ச துணியிலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு மாறுறது இந்த தத்துவத்தை ஏத்துக்கிட்டா கிடைக்கிற செல்வத்தையும் ஆற்றலையும் குறிக்குது. அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, ரைலி மக்களை சோதிக்கவும் தன்னடக்கத்தோட இருக்கவும் இப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்றாருன்னு விளக்குறார். இது ஒரு சுவாரஸ்யமான கதை கரு. ஆனா இது ஒரு கேள்வியை எழுப்புது. ஒரு தத்துவ நம்பகத்தன்மையா இருக்க அத கோடீஸ்வரர் தான் சொல்லணுமா? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அவங்க ரைலியோட தனியார் ஜெட் விமானத்துல ஏறுறாங்க.
அதோட வால்ல 5AC அன்னு எழுதியிருக்கு. த 5 AM கிளப். ஆமா, மொரீஷியஸ்க்கு அவங்களோட பயணம் தொடங்குது. ஒரு புதிய வாழ்க்கைக்கான பயணம் உண்மையாவே தொடங்கிடுச்சு. சரி, இதிலிருந்து உங்களுக்காக என்ன செய்தி இருக்கு? இந்த கதை ஒரு மையமான வாக்குறுதிய தருது. அது என்னன்னா, உங்க காலை பழக்கத்தை மாத்துறது மூலமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமா, உங்க நாளோட அந்த முதல் மணி நேரம், காலை 5 மணி முதல் 6 மணி வரை, அது ஒரு வெற்றி நேரம். ஆமா, அந்த நேரத்துல நாம பேசின அந்த 4 சாம்ராஜ்யங்களையும் மனநிலை, இதயநிலை, ஆரோக்கிய நிலை, ஆன்ம நிலை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்தினா நாள் முழுவதும் உங்க செயல்திறனும் மனநிறைவும் உச்சத்தில் இருக்கும். அதுக்கான செயல் திட்டம் தான் இந்த 20-20-20 ஃபார்முலா.